ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே காரசாரமான பெப்பர் எக் ஃப்ரை தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்திக்கிறோங்க. கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்திக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சீரக பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சேர்த்தக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா கொதிச்சு வந்ததும் நான் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா கொதிபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உடைச்சி ஊற்றி வச்சிருக்க முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு குட்டி பவுலில் முட்டையை உடைச்சி முதலையே ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்படியே முட்டை எடுத்து உடைச்சி ஊற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஓடு உள்ளே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இப்போது உடைச்சி ஊற்றி வச்ச முட்டையை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முட்டை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெந்த முட்டையை திருப்பி போட போகிறோங்க. முட்டையை தனித்தனியாக பிரித்து வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இதோ நான் இங்கே திருப்பி போடுற மாதிரி. முட்டையை திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இன்னொரு சைடு வேகிற மாதிரி விட்டுருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு முட்டையோடைய அளவு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உடைச்சி விட்டுக்கோங்க. இதோ நான் இங்கே உடைச்சி விடுற மாதிரி உடைச்சி விட்டுட்டு நான் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா காரமான பெப்பர் எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் பெப்பர் எக் ஃப்ரையை சப்பாத்தி, ரோட்டி, நான், இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. சுவையான அருமையான காரசாரமான பெப்பர் எக் ஃப்ரை அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.